தெரிஞ்சுக்கணும், அரசியலை நல்லா கத்துக்கணும், நீங்க எதுக்கு என்னென்ன பேச போறீங்க, எப்படி பேச போறீங்கிற நுணுக்கம் இருக்கணும். இப்ப உங்க புகைப்படத்துல ஏன் குங்குமம் இருக்குன்னு ஒருத்தர் கேக்குறாங்க, ஏன் ஏன் குங்குமம் நீங்க இருந்தா என்ன? ஜோசப் எடுத்துட்டீங்கன்னு ஒருத்தவங்க கேக்குறாங்க. சரி. இதெல்லாம் கேள்விகள் தானே. இல்ல ஏன் குங்குமம் இருந்தா என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்ல. இல்ல நம்ம பேசுவோமே, குங்குமம் இருந்தா ஏன்னு கேக்குறேன். எனக்கு குங்குமம் என்ன இருந்தா என்ன? பிரச்சனை? எனக்கு குங்குமம் ஒரு வச்சுட்டு பிரச்சனை இல்ல. போட்டோம், குங்குமம் சிலுவை இருக்கட்டும். போட்டு வரட்டும், குல்லா வச்சுட்டு வரட்டும், என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பேர்ல பிரச்சனை விஜயோடயே வரட்டும், என்ன? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆமா. பாவம் கிறிஸ்தவ சமுதாயத்தினர் கேக்குறாங்க, ஏன் வந்து ஜோசப்பும் எடுத்துட்டாரு, குங்குமமும் வச்சுக்கிட்டாரு. குங்குமம் என்ன? இல்ல எங்களை வந்து இல்ல எங்களை வந்து கிறிஸ்தவர்கள் குங்குமத்தை பத்தி ஏன் கவலைப்படணும்? ஏன் குங்குமம்னா ஹிந்துக்களுக்குன்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா? இல்லங்க, அவங்களோட ஒப்பீனியன் தான். கிறிஸ்டியன்ஸ்லயே நிறைய பேர் வைக்கதான் செய்வாங்க. நீங்க வரும்போதே மதம் சாதியோட வர்ற மாதிரி இருக்குல்ல. நீங்க எடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல ஒரு தரப்பினர் வாதிப்படைய செய்யும் போது நீங்க சாதி மதத்துக்கானவராக ஒரு உருவகப்படுத்த வேண்டிய ஒரு நிலை உருவாகுதுல்ல. இல்ல உருவகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க உருவகப்படுத்துறாங்க. எப்படிங்க நீங்க விளக்கம் கொடுக்கணும்.